நம்ம நாட்டுல பெண்கள் அடிமைத்தனம் நீங்கி, பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குற அதிக இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ரயில்வேல இந்தியன் ரயில்வேல கொடுக்கப்படுகிற சலுகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஆல் வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வே பெண்களுக்கு கொடுக்கிற சலுகைகள பார்க்கலாம். முதலாவது ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, லேடீஸ் கோட்டான்னு இருக்குது. லேடீஸ் கோட்டால என்ன பெனிஃபிட் இருக்குது? அடுத்து லோயர் பெர்த்ல என்ன பெனிஃபிட் இருக்குது? பிரெக்னன்ட் வுமனுக்கு என்ன ஹெல்ப் பண்றாங்க? கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிறதுல என்னென்ன ஹெல்ப் பண்றாங்க? வெயிட்டிங் ரூம்ல என்ன இருக்குது? கோச் அண்ட் ஜெனரல் கோச்சஸ்ல என்ன இருக்குது? இன்னொன்னு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ட்ரெயின். உலகத்திலேயே முதல் முறையாக ஸ்பெஷல் ட்ரெயின் லேடீஸ்களுக்காக விடப்பட்டிருக்குது. இத பத்தின டீட்டெயில்ஸ அ கடைசியா நான் சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இது உண்மைக்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லனாலும், நீங்க எல்லாரும் இந்த வீடியோவ பார்க்கலாம். ஏன்னா, உங்க குடும்பத்தில கட்டாயம் நம்ம எல்லா குடும்பத்திலும் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ, முதலாவது லேடீஸ் கோட்டா. நீங்க ட்ரெயின்ல புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அல் அ நம்ம வந்து ஜெனரல், தட்கல் அந்த மாரி இருக்குதுல்ல. லேடீஸ் கோட்டான்னு இருக்கிறது. அந்த லேடீஸ் கோட்டால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் நமக்கு ரிசர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பெர்த்து ஸ்லீப்பர்ல வந்து லேடீஸ்க்குன்னு ஒதுக்குறாங்க. அதோட கூட 3 ஏசிலயும் 6 பெர்த் ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம யூஸ் பண்ணி பெண்கள் எந்த தரப்பினர் பெண்கள்னாலும் இந்த டிக்கெட்ட நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணம் பார்த்துடலாம். இப்ப சப்போஸ் நான் மதுரையிலருந்து பெங்களூருக்கு நான் பார்க்குறேன். லேடீஸ் கோட்டால பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டிக்கெட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். பெண்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஆ இந்த ஆப்ஷனு அதிக பேத்துக்கு இன்னும் தெரியல. அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லோயர் பெர்த் அண்ட் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறத ஒரு இது ரீசென்ட்டா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்ன அட்வான்டேஜஸ்னா, அ லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசன்ல பெண்களுக்கு மாத்திரம் 45 வயசுக்கு நீங்க மேல இருந்தீங்கன்னா, இந்த லோயர் பெர்த் இந்த சீனியர் சிட்டிசன் இந்த கோட்டா எப்படி நம்ம ஜெனரல் தட்கல்ங்கிறத போல லேடீஸ் இருக்கிறதோ, அது மாரி லோயர் பெர்த்ங்கிறத ஆப்ஷனா நீங்க யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக டிக்கெட் இருக்கிறது நீங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ டிக்கெட் அவைலபிளா இருக்குதுன்னு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீப்பர் கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 7 சீட் ஒதுக்குறாங்க. ஒரு 3 ஏசில ஒரே ஒரு 3 ஏசி கோச்ல 4லிருந்து 5 சீட் ஒதுக்குறாங்க. செகண்ட் ஏசில பார்த்தீங்கன்னா, 3லிருந்து 4 சீட் ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நானு மதுரையிலிருந்து பெங்களூருக்கு நான் வந்து லோயர் பெர்த்ங்கிற சீட்ட பார்க்குறேன். கிட்டத்தட்ட 75 சீட்டு ஸ்லீப்பர்ல ஒதுக்கிக்கிறாங்க. 75, 77 சீட் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டிக்கெட்டே 230 அந்த மாரி தான் இருக்கும். ஸோ 75 கிட்டத்தட்ட 30% மேல இது வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா அ சம் ஃபெஸ்டிவல் டயத்துல கூட இந்த டிக்கெட் லோயர் பெர்த் அண்ட் சீனியர் சிட்டிசன்ல ரொம்ப அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 45 வயசு நிரம்பிய பெண்கள் வந்து இத கட்டாயம் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஆப்ஷன்ஸ். அதிக டிக்கெட் இருக்கிறது. இன்னைக்கு அதிக அவேர்னஸ் இல்ல. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும், இந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒருவேள அ நீங்க பயன்படுத்தலன்னா மற்றவங்களுக்கும் பயன்படுத்த சொல்லுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு ட்ரெயின்ல நமக்கு அதிக டிக்கெட் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல, இந்த மாரி நீங்க ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ரயில்வே குழுதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இத பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம். நம்ம ஒரு வேள இப்ப நம்மோட பெண்களுக்கு ஏஜ் 45க்கு மேல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பண்றோம். இப்ப நம்ம பண்ணும்போது லோயர் பெர்த்த நம்ம செலக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு லோயர் பெர்த் தேவைப்படுது. நான் லோயர் பெர்த்த செலக்ட் பண்ணாம விட்டுட்டு, நம்ம புக்கிங் கன்டின்யூ பண்றோம் அப்டின்னா கூட, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ரயில்வேல நம்ம பெர்த் நம்ம கரெக்ட்டா லோயர் பெர்த் செலக்ட் பண்ணா கூட, 45 வயசுக்கு மேல பெண்களுக்கு லோயர் பெர்த்த அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அலாட் பண்றாங்க. 1 ஓகேங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேள நம்ம புக் பண்ணிட்டோம். புக் பண்ணும்போது நமக்கு லோயர் பெர்த் கிடைக்கல. அப்பர், மிடில் பெர்த் தான் கிடைச்சிருக்குது அப்டின்னா,
நமக்கு லோயர் பெர்த் வேணும் அப்டின்னா, அ டிடிஆர் வராங்களா ட்ரெயின் ட்ராவல் போது டிடிஆர் வரும்போது செக் பண்ணிட்டு, ஏதாவது லோயர் பெர்த் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இந்த 45 வயசு மேல பெண்களுக்கு அலாட் பண்ணி குடுக்கலாம் அப்டின்ட்டு ஒரு இது வந்திருக்குது. ஸோ அதனால நீங்க இந்த ஏஜ் கேட்டகரில இருந்தீங்கன்னா, நீங்க டிடிஆர்ட்ட போய் தைரியமா கேட்கலாம். அ எங்களுக்கு வந்து லோயர் பெர்த்துக்கு ஏதாவது ஃப்ரீயா இருந்தா நீங்க குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அ கர்ப்பிணி பெண்களுக்கு கூட இந்த லோயர் பெர்த்ங்கிற இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க 45 வயசு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோயர் பெர்த்ல நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதோ, அந்த சீட்ஸ நீங்க யூஸ் பண்ணி நீங்களும் புக் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண முடியாது கர்ப்பிணி பெண்கள். அவங்க வந்து கவுண்டர்ல போய் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் தான். ஆ அவங்க வந்து ஆன்லைன்ல எடுக்க முடியாது. கவுண்டர்ல தான் போய் எடுக்கணும். ஓகேங்களா? அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப நம்ம வந்து லேட்டஸ்ட் அண்ட் லோயர் பெர்த் என்னென்ன கோட்டான்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுக்குங்களே, கவுண்டர்ல போய் நம்ம ஜெனரல் டிக்கெட் இல்லன்னா நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கிறோம்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ செப்பரேட் கவுண்டர்ஸ் வந்து லேடீஸ்க்குன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு வேள அ பிஆர்எஸ் பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ்ட் எங்க இருக்குதோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட் கவுண்டர்ஸ் வந்து லேடீஸ்க்கு குடுக்குறாங்க. ஃபீமேல் எல்லாருக்கும் எல்லா டைப் ஆஃப் ஏஜுக்கும் லேடீஸ்க்கு ஸ்பெஷல் கவுண்டர் குடுக்குறாங்க. ஒருவேள அவங்களுக்கு டிமாண்ட்னால லேடீஸ்க்கு செப்பரேட் கியூ குடுக்கலனா கூட, அவங்க வந்து டிமாண்ட் பேசிஸ்ல அவங்க வந்து 2 செப்பரேட் கியூ கூட லேடீஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒருவேள இப்போ பிஆர்எஸ் இல்ல கம்ப்யூட்டரைஸ்டு ரிசர்வேஷன் சிஸ்டம் இல்ல. அங்கவே மொத்தமே 1 கியூ தான் இருக்குது. 1 ஆர் 2 கியூ தான் இருக்குது. ஸ்மால் ஸ்டேஷன் அப்டின்னா கூட, பெண்களுக்கு வந்து அவங்க வந்து ஜெனரல் கியூல அவங்க வெயிட் பண்ண தேவையில்ல. அவங்க ஒரே கியூ இருந்தா கூட செப்பரேட்டா அ லேடீஸ்லாம் வந்து செப்பரேட்டா அவங்க வந்து இருந்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேள எல்லாமே பெரிய கியூல தான் நீங்க நிக்கணும்னு தேவையில்ல. தனியா ஒரு கியூல நீங்க ஈஸியா இருந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வெயிட்டிங் ரூம் காத்திருப்பு அறை. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ரூம் ரொம்ப இருக்கிறது ரொம்ப தேவைப்படும். இப்போ ஒரு பெரிய ஸ்டேஷன் போனோம்னா, நம்ம வெயிட்டிங் ரூம் நம்ம எதுவும் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதுல லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எல்லாம் தனியா ஒரு ரூம் வச்சுக்கிறாங்க. அதுல லேடீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா எங்கெங்கெல்லாம் வெயிட்டிங் ஹால் இருக்குதோ, அதுல லேடீஸ்க்குன்னு ரூம் இருக்குது. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அ இப்போ வந்து நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட், கவுண்டர் டிக்கெட் எல்லாம் நம்ம பார்த்தோம். ரிசர்வேஷன் கோட்டாலாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கோச்சஸ். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா நம்ம ஜெனரல் கோச்லயே பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் லேடீஸ்க்கு அப்டின்ட்டு ரீசென்ட்டா குடுத்துருக்காங்க. ஜெனரல் கோச்லயே இது லேடீஸ் மாத்திரம் இங்க இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்குது. நீங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், மெயில் ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்குன்னு செப்பரேட் கோச்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி அதிக எல்லா ட்ரெயின்லயுமே இந்த மாரி இருந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா சில ட்ரெயின்கள்ல மாத்திரம் இருக்கிறது. ஆ லேடீஸ்க்குன்னு செப்பரேட் கோச்சஸ். ஆனா லோக்கல் ட்ரெயின்ஸ்ல இது எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்கிறது. ஓகேங்களா? இத நீங்க பயன்படுத்திக்கலாம். அன்ரிசர்வ்ட்ல. இது வந்து ஜெனரல் டிக்கெட். ஓகேங்களா? ஸோ கடைசியா என்னன்னா, ஆ உலகத்திலேயே முதல் முறையாக லேடீஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ குடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால தான். எப்பன்னா மே 5, 1992ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் கேட் வந்து போரிவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ்ன்னு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இது வந்து 26 இயர்ஸ் ஆனவுனே எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இப்போ ஒரு ட்ரெயின் மாத்திரம் இல்ல. வெஸ்டர்ன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா, 8 டிஃபரண்ட் ட்ரெயின்ஸ் வந்து மும்பைல ரன் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 8 டிஃபரண்ட் ரூட்ஸ் பிளஸ் அதிக வழித்தடத்துல ரன் பண்றாங்க. ஓகேங்களா? நீங்க இதையும் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சொல்றத பார்த்திருப்பீங்க. நம் ஜஸ்ட் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு லேடீஸ் கோட்டா இருக்கிறது, லோயர் பெர்த் லேடீஸ் கோட்டா இருக்கிறது, லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசன் கோட்டா இருக்கிறது. அடுத்து பிரெக்னன்ட் வுமன்க்கு டிக்கெட் புக்கிங்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது கவுண்டர்ல எடுக்கிற டிக்கெட் கியூவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்படியாக
ஜெனரல் கோச்சஸ்ல இருக்கிறது. ஸோ லேடீஸ் வெசல் ட்ரெயின் இருக்குது. ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியன் ரயில்வே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இத வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.